அண்மை செய்தி. ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிக்க சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சட்டப்பேரவையில் தற்பொழுது இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உள்ளாட்சிகளில் தனி அதிகாரிகள் நியமனம் தொடர்பான விவாதங்களை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருக்கிறார். சட்ட முன்வடிவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். கூடுதல் விவரங்கள். ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிக்க சட்ட முன்வடிவை அமைச்சர் பெரியசாமி தாக்கல் செய்தார். இந்த சட்ட முன்வடிவுக்கு ஆரம்ப நிலையிலேயே அதிமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த சட்ட முன்வடிவுக்கு இந்த திருத்தம் செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் நடத்துவது தொடர்பாக திருத்தம் என்பது கொண்டு வர வேண்டும் என்றும் தனி அதிகாரிகள் நியமிப்பது தொடர்பாக சட்டம் நிறைவேற்றக்கூடாது என்றும் தெரிவித்திருந்தார்கள். அதே போல அதன் தொடர்ச்சியாக பேசிய பாமக இந்த சட்ட முன்வடிவுக்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கு உடனடியாக தேர்தல் நடத்திட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பேசிய காங்கிரஸ் இந்த சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வலியுறுத்தவில்லை எனவும் அதே போல இந்த சட்ட திருத்தத்தை எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தனி அதிகாரிகள் நியமிக்கும் சட்ட முன்வடிவுக்கு திமுக கூட்டணி கட்சிகளே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சட்ட முன்வடிவுக்கு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஊராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 2019ஆம் ஆண்டு அமைப்புகளை நிர்வகிக்க தனி அதிகாரிகளை நியமிக்க வகையில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்ட முன்வடிவுக்கு அதிமுக, காங்கிரஸ், பாமக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 4 கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அதிகாரிகள் நியமிக்க கூடாது, உடனடியாக தேர்தல் நடத்திட வேண்டும் என்றும் பாமக தெரிவித்திருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.